மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் அமைந்து விடுகிறது. அப்பொழுது அவனுக்கு மிகுந்த மனக்கசப்பு வந்து, என் வாழ்க்கை இந்த வியாதியெல்லாம் முடிய வேண்டும் என்று சொல்லி அழுகிறான். அழும் பொழுது அவன் கண்ணீரின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறான். எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையும், இந்த மரணம் என்னை வராதபடி, என்னை தாக்காதபடி, மரணத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்வு தாரும் என்று சொல்லி கதறுகிறான், ஜெபிக்கின்றான், விண்ணப்பம் செய்கின்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து மனது இறங்குகிறார். அன்பின் உருவமான இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தெய்வமாக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை பார்த்து அவனை பார்த்து சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை, உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அவர் நம்மை பார்க்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அதற்கு பதில் தருகிறவர், விடுதலை அளிக்கிறவர். இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ணீரை கண்ட தேவன் அதை துடைத்தார். மரணம் அவனை தாக்காதபடி அவனுக்கு 15 வருடங்களை கூட கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அன்பான தேவன்! இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த காரியம் என்னை பாரப்படுத்துகிறது, என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது, என் கண்ணீரை சிந்த வைக்கிறது, என் நிம்மதியை குலைக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு விடுதலை, இந்த காரியத்திலிருந்து ஒரு மாறுதல் வராதா என்று சொல்லி சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிற காரியம், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுதலை தருகிறவராயிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற தேவன் இன்று உங்களுடைய சூழ்நிலையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை பாரப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார், துடைக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விடுதலை தருகிற தேவன் உங்களுடனும் என்னுடனும் இருக்கிறார். அவர் நம்மோடு நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக இடத்துல வருகிறோம். ஒருவேளை அவர்கள் போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், சமாதானம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆண்டவரே, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற தேவன் நீர். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நீ செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் நீ. இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீரே இவர்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கண்ணீரை துடைத்து ஒரு மகிழ்ச்சி இவர்கள் எல்லைகளிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, வேலையிலே, எந்தெந்த சூழ்நிலையிலே இவர்கள் ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ, இந்த காரியங்கள் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அற்புதத்தின் தேவன், அற்புதம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், பதில் தருகிறவர். தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.